அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸில் நடுநாயகமாக ஒரு சிலை வந்து இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு ஆளுகிற சிலை. இதை உடைக்கிறதுக்கு 200 பெண்கள், அப்புறம் வந்து அஞ்சலியம்மோட மகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அஞ்சலியம்மல் வந்து போகிறாங்க. போகிறப்ப வந்து அந்த சிலை ஏன் உடைக்கிறோம் அப்படின்ற ரீசனையும் வந்து சொல்கிறாங்க. 1853 காலகட்டத்தில் என்ஃபீல்டு அப்படின்ற ஒரு துப்பாக்கி வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அது வந்து என்னென்னா அதோட உரை வந்து பசு மற்றும் பண்டித்தொல்லை வந்து செஞ்சது. இது என்னென்னா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்திய வீரர்கள்ட்டையும் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்திய வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து இப்போ எங்களால் பயன்படுத்த முடியாது, இது வந்து பசு மற்றும் பண்டிகைகளை வந்து செஞ்சது அப்படின்ட்டு அவங்க நம்புகிறாங்க. அதனால் நாங்கள் இது பயன்படுத்த மாட்டோம், எங்கள் மதத்துக்கு வந்து இது மதத்துக்கு எதிரானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மறுத்துடுறாங்க. இது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து கம்பல் பண்ணுறாங்க, மறுபடியும் நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுனா மங்கள் பாண்டே அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த துப்பாக்கி வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்றத இவங்க கேட்காதனால அவர் உயர் அதிகாரியாக இருக்கவர் வந்து ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பெரிய போராட்டம் மாறுது. அதுதான் வந்து சிப்பாய் கழகமாக வந்து உருவெடுக்குது. இந்த சிப்பாய் கழகத்தை ஒடுக்கிறதுக்காக ஜார்ஜ் நீல் அப்படின்றவர் வந்து இந்தியாவுக்கு வராரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பெரிய பீரங்கி வச்சு இந்திய மக்கள் வந்து கொல்றாரு. தன்னை இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து கொல்றாரு. கொன்று இதை வந்து அடக்கி ஒடுக்குறாரு. இது வந்து பெருசாக வந்து இவர் வந்து பெரிய பிரபல்யமாக வந்து அப்புறம் எல்லாமே பேசுகிறாங்க. பிரிட்டிஷில் இவர் வந்து ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி வட இந்தியாவில் நடந்த ஒரு போராட்டத்துக்கு தென்னிந்தியாவில் வந்து சிலை வைக்கிறாங்க. சிலை வந்து தென்னிந்தியாவில் வைக்கிறப்ப இது வந்து யாருக்கும் தெரியல. ஒரு 50 வருஷம் கழித்து அதை வந்து படித்து பார்க்குறாங்க. அது கீழே லெட்டர்ஸ் படித்து பார்க்குறப்ப தான் இது வந்து நம்ம இந்தியர்களுக்கு எதிராக வந்து பண்ண ஒரு கொடூரமான செயல். இந்த சிலையை வந்து இதை செய்த நபரோட சிலை வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து காங்கிரஸ் வந்து வழக்கு போடுறாங்க. அப்புறம் போராடுறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி அம்மாள் வந்து இதை வந்து உடைக்கணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க. இந்த முடிவெடுத்து தான் அஞ்சலி அம்மாள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 200 மேற்பட்ட பெண்கள் வந்து கல்லில் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட தோலில் வச்சு அஞ்சலி அம்மாள் வந்து இரும்பு சுத்தியில் வந்து கொடுத்து கையில் அடிக்க சொல்கிறாங்க. இப்படி அடித்ததுக்கப்புறம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அஞ்சலி அம்மாளை வந்து சிறையிலையும் அந்த அஞ்சலி அம்மாள் மகளை வந்து சீர்திருத்த பள்ளியில் வந்து சேர்த்துறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அஞ்சலி அம்மாள் வந்து வெளியே வராங்க. அஞ்சலி அம்மாள் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் உப்பு சத்தியாகிரக போராட்டம் வந்து காந்தி வந்து அறிவிக்கிறாரு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா உப்பு வந்து எடுக்க போகிறாரு, அவ்வளோதான், அதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் காந்தி வந்து போகிறாரு. அவருக்கு பின்னாடி வந்து போகிறப்பயே ஒரு 100 200 மாறுது, 200 1000 மாறுது. அந்த மாதிரி போக ஒரு இது வந்து லட்சக்கணக்கான மக்களாக வந்து திரள்றாங்க. வந்து தண்டின்ற இடத்துல வந்து அவர் உப்பு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் நாடு முழுவதும் வந்து உப்பு எடுக்கிறாங்க. அஞ்சலி அம்மாளும் கலந்துக்கிறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா அஞ்சலி அம்மாள் வந்து 2 முறை வந்து சிறைக்கு வந்து போகிற மாதிரி இருக்குது. இதில் என்னென்னா சிறைக்கு போகிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க வந்து 6 மாதம் கர்ப்பிணியாக வந்து இருக்காங்க. 6 மாதம் கர்ப்பிணியாக இருக்கவங்க அந்த சிறை காலகட்டத்தில் நிறைய மாத கர்ப்பிணியாக வந்து இருக்கிற சூழல் வந்து வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. சரியான சாப்பாடு வந்து கொடுக்கல, அதுக்கு முன்னாடி கொடுக்கல. ஆனால் இந்த டைமில் இன்னும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவங்களோட நோக்கம் வந்து ஒரு மன்னிப்பு கட்டணம் எழுதி இனிமேல் விடுதலை போராட்டத்தில் வந்து ஈடுபடக்கூடாது இவங்க அப்படின்ற நோக்கம். அதுக்கு வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணுறாங்க. பட் ஒரு தடவை டேரெக்டாகவே வந்து கிட்டுறாங்க. பட் அதுக்கு வந்து அஞ்சலி அம்மாள் வந்து என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு வந்து டேரெக்டாகவே வந்து சொல்லிடுறாங்க. என்னால் இது பண்ண முடியாது, என் உயிர் இங்கே போனாலும் போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் நீதிமன்றம் வந்து கூடி உங்களுக்கு வந்து 1 மாதம் வந்து மகப்பேறு விடுமுறை அளிக்கிறோம், நீங்கள் வந்து இந்த குழந்தை பெற்றுட்டு நீ வாங்க அப்படின்னு சொல்லி விடுமுறை அளிக்கிறாங்க. பட் என்னென்னா வெயிலேருந்து போகிறப்பயே கொஞ்ச நேரத்துலேயே வந்து குழந்தை வந்து பிறக்குது. அதனால் அந்த பையனுக்கு வந்து ஜெயில் வீரன் அப்படி வந்து பேர் வைக்கிறாங்க. இந்த மாதிரி காலகட்டம் வந்து போயிட்டுருக்கப்ப அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு கள்ளுக்கடை வந்து இதே மாதிரி வந்து காந்தியோட போராட்டத்திலே போயிட்டுருக்கப்ப கள்ளுக்கடை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதே இடத்துல. அப்போ வந்து மறுபடியும் அதுக்காக போராடுறாங்க. இப்போ வந்து போராடினப்போ என்னென்னா நிறைய மக்கள் வந்து கூடுறாங்க. இப்போ வந்து மறுபடியும் சிறை பிடிக்கிறாங்க. இப்போ என்னென்னா அவங்க வந்து ரீசன் சொல்கிறாங்க, இவங்க வந்து இங்கே வைக்க முடியாது, பெல்லாரி சிறை அங்கே வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெல்லாரி சிறை வந்து தனியாக இருக்குது, ரொம்ப தனிமையாக இருக்கு சிறையாக இருக்குது. ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு வந்து இருக்குது. ஏன்னா உடல் வந்து ஒத்துழைக்கலை, அந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப உடல் ஒத்துழைக்கலை. அதனால் வயிற்றுப்போக்கு அது மாதிரி நிறைய ஏற்படுது. அதனால் ரொம்ப மெலிஞ்சு போய் வந்து வராங்க. இதில் இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா இதில் முருகப்பனையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ முருகப்பன்ட்டையும் இவங்க வந்து இனிமேல் வரவே கூடாது, விடுதலை போராட்டத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு
என்ன பண்ணுறாங்கன்னா முருகப்பன்கிட்ட போய் அஞ்சலியம்மாள் வந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு முருகப்பன் கணவர்கிட்ட போய் சொல்லிட்டு, அதுமாதிரி அஞ்சலியம்மாள்கிட்ட வந்து உங்கள் கணவர் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதிட்டாரு, நீங்கள் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு போகலாம் அப்படின்னு 2 பேர்த்திட்டையும் மாற்றி மாற்றி ஒரு பொய்யை சொல்லிட்டு போகிறாங்க ஆஃபீஸர்ஸ். அப்புறம் வந்து விடுதலை ஆகுறாங்க 2 பேரும். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து 2 பேரும் உட்காடுறாங்க. 2 பேருக்கும் வந்து முகத்தை திருப்பிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ பொன்னுச்சாமி அப்படின்றவர் வந்து அங்கே வர்றாரு. ஏமா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அந்த கதையை சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் 2 பேரும் நேரடியாக சொல்லிக்கோங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற சொல்ல வைக்கிறாங்க. 2 பேரும் அப்புறம் நடந்தது வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களுக்கே புரிஞ்சிச்சு, ஓகே இது வந்து இவ்வளோ பெரிய சதி நடந்திருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து சமாதானமாகி மறுபடியும் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த அவங்கள வந்து பார்க்கறதுக்கு அடிக்கடி நிறைய பேர் வராங்க. வரப்போ வந்து என்னென்னா அவங்க ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து கிணறு வந்து ரொம்ப இதாக இருக்குது. அப்போ அதை வந்து சரி பண்ணிவிட்டு நிறைய பேர் வராங்க. அதனால் குளிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் தேவை இருக்கும் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து கிணறு வந்து மறுபடியும் புழக்கத்தில் வைக்கிறாங்க. அந்த கிணறுல வந்து இன்னொரு மெயின் விஷயம் வந்து என்னென்னா, அங்கே தனித்தனி ஜாதி ஆளுகள்லாம் வந்து இருந்தவங்க எல்லாமே அந்த கிணறுல ஒன்றா குளிக்க ஆரம்பித்தாங்க. அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா அஞ்சலியம்மாள் அதுலேயுமே வந்து ஒரு பண்ணாங்க. எல்லா ஜாதியும் வந்து அதில் ஒரே கிணறுல குளிக்கிற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னா, இது வந்து அஞ்சலியம்மாள் வந்து இந்த மாதிரி போராடினதுக்கப்புறம் அஞ்சலியம்மாள் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்புறம் கடன் கொடுத்துருந்தாங்க. அஞ்சலியம்மாளுக்கு வந்து ஒருத்தர் வந்து கடன் கொடுத்துருந்தாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நேரடியாக வந்து அஞ்சலியம்மாள் வீட்டுக்கு வந்து முருகப்பன்ட்ட கத்தி கேட்குறாரு, என்ன கடன் தரியா இல்லையா அப்படின்னு வந்து கத்தி கேட்குறாரு. பொதுவாக வந்து அவர் வந்து வீட்டுக்கு வந்து அவனை நல்லா விசாரிச்சுட்டு கடைசியில் தான் கடனை வந்து கேட்பார், ஞாபகப்படுத்திட்டு போவார். பட் இதே வந்தனுமே வந்து ரொம்ப சத்தம் போட்டு கேட்டுட்டு போகிறாரு. ஓகே, அஞ்சலியம்மாள் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் முருகப்பன்னு சொல்லிடுறாரு, ஓகே நீங்கள் என்ன பண்ணோம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கோர்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து வீட்டு பத்திரம் இருக்குது. வீட்டு பத்திரத்தை வந்து இதை வச்சு இதை வீடை ஏலம் விட்றேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஓகே நீங்கள் வீட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அஞ்சலியம்மாள் வீட்டுக்கு வந்து வாடகை தேடுறாங்க. பட் இப்போ என்ன பண்ணோன்னா போலீஸ் வந்து அஞ்சலியம்மாள் வீடு தரக்கூடாது அப்படின்னு எல்லாத்துலேயும் சொல்லிடுறாங்க. இப்போ எல்லோரும் பயந்துட்டு அஞ்சலியம்மாள்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க, உங்களுக்கு வீட்டுக்கு வாடகை தந்தால் எங்களை வந்து மறுபடியும் கோர்ட்டு கேஸ் நாளைக்கு வைப்பேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அஞ்சலியம்மாள் வந்து என்ன பண்ணோன்னா நேரடியாக வந்து காவல்துறை அலுவலகத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்துறாங்க. ஒரு பாய் வச்சு போராட்டம் பண்ணுறாங்க. எனக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து எனக்கு இடம் வேணும், அங்கே வந்து நான் தங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து உயரதிகள் தெரிய வருது, இப்படியா பண்ணீங்க அப்படின்னு வந்து உயரதி வந்து திட்டுறாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் எல்லாமே வந்து கூடுறாங்க. இது அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப தான் இப்படி அஞ்சலியம்மாளோட வீடை வந்து இப்படி ஏலம் விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அஞ்சலியம்மாள் வீடு வந்து ஏலம் வருதா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எல்லாம் தெரிய வருது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ஒன்று சேர்றாங்க. எல்லாருமே ஒன்று சேர்ந்து அஞ்சலியம்மாளோட வீட்டை வந்து மீட்கிறாங்க. அந்த மறுபடியும் இந்த வீட்டை மீட்டு அஞ்சலியம்மாள் கையிலேயே வந்து கொடுக்குறாங்க. அதில் என்னென்னா அஞ்சலியம்மாளோட பேரில் வந்து எழுதுனா அது வந்து என்ன ஆகும்னா மறுபடியும் வந்து கவர்மெண்ட் வந்து பிடிக்கும், பிறகு அவர் பிடிக்கும். அதனால் வந்து அவங்க மகன் பேரில் வந்து எழுதிடலாம் அப்படின்னு அவங்க மகன் பேரில் எழுதி அந்த வீட்டோட பத்திரத்தை வந்து அவங்க கையில் கொடுக்குறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸு அஞ்சலியம்மாளோட இந்த வாழ்க்கை வரலாறு. இதுக்கப்புறம் வந்து என்னென்னா அவங்களோட கடைசி காலகட்டம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த காணொலியோட அஞ்சலியம்மாள் வாழ்க்கை வரலாறு வந்து நிறைவடையுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.